ഹായ് ഫ്രണ്ട്സ് അസ്സാം വലൈക്കും ഏവർക്കും ഞങ്ങൾ യൂട്യൂബ് ചാനലിലേക്ക് സ്വാഗതം. ഇന്ന് നമ്മൾ കാണാൻ പോണത് ബാക്കിയുള്ള നമ്മളുടെ ഓണം സദ്യ പ്രിപ്പറേഷൻ പാർട്ട് 2 ആണ്. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நம்ம ஓணம் ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷனோட பார்ட் 2 செக்ஷனை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கெஸ்ட் ரிவ்யூஸ் என்னன்னு கேட்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 15 கூடோட வடை பாயசத்தோட இப்போ நான் ஓணம் சத்யா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது, வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ 2 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகு, 2 பல்லு பூண்டு போட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயிலில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் பீசஸும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் லைட்டாக நம்ம தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வாழைக்காவை வேக விடணும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் துருவி வச்சுருந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வாழைக்காய் வேகிற அளவுக்கு டைம் கொடுத்தா அவ்வளோதான், வாழைக்காய் பொரியல் தயார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரசம் ப்ரிப்பரேஷன். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். அந்த பேஸ்ட்டுக்கு 2 பச்சை மிளகு, 2 பல் பூண்டு, ஒரு ஹாஃப் தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக நறுக்கின சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெயில் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் ஒரு 1 மினிட் வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூடயே நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் தூளும் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா ஃபுல்லாக வணங்கி முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி, அதாவது புளியை கரைச்சி வச்சிருக்க அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சரை நல்லா கொதி வர அளவுக்கு விடுறோம். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம ரசம் தயார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேனக்கிழங்குலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ரை. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கை ஃபஸ்ட்டு குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி நம்ம குக்கரில் போட்டுக்கிறோம். கூடயே பூசணிக்காயும் இந்த மாதிரி கியூப்ஸாக அறுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை நல்லா ஃபஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி குக்கரில் வேக விட போகிறோம். ஸோ அந்த குக்கரில் கிழங்கெல்லாம் வேகிற டைமில் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவனதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு குருமிளகும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நல்லா நம்ம தண்ணி சேர்க்காம ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம கிழங்கு அது கூட சேர்த்துருக்க பூசணிக்காய் எல்லாமே வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி குட்டி பீஸ் அளவு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த தேங்காய் குருமிளகு பவுடரையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகை இந்த மாதிரி 1-2 பிச்சு போட்டு ஆட் பண்ணிக்கிறோம். கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த தாளிப்பை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கிற அந்த சேனக்கிழங்கை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்சரை வந்து இந்த தாளிப்பு கூட சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோதான், இனிப்பும் காரமும் கலந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான சேனக்கிழங்கு கூட்டு தயார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான மசாலா ஃப்ரை தான். ஸோ இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நம்ம குட்டி குட்டியாக ஃபைன் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெண்டைக்காயை நல்லா வணக்கி பொரித்து எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பும் ஆட் பண்ணி பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கூடவே கொஞ்சம் தக்காளி பீசஸும் ஆட் பண்ணி கொஞ்சமாக வணங்குற அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது கூடயே மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சும், மிளகாய்த்தூளும், கொஞ்சமாக தனியாத்தூளும், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கறி மசாலா பவுடரும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா இந்த மசாலாலாம் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறோம்.
லைட்டாக நம்ம வாட்டரும் தெளித்து விட்டுக்கிட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம இந்த பொரிச்சு எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காய் பீசஸை வந்து இந்த மசாலா மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான், டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கிற இந்த வெண்டைக்காய் ஃப்ரை தயார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு அவியல். ஸோ அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு குருமிளகு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் போட்டு ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கிறோம். ஸோ ஒரு பேனில் சேனக்கிழங்கு, பூசணிக்காய், வாழைக்காய், கொத்தவரை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபிங்கர் பீசஸ் மாதிரி நீட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கூடையே கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டு வேக விட போகிறோம். ஸோ ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். கூடையே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவு வாட்டரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சமாக பாயில் ஆகிட்டு இருக்கிற டைமில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளோதான், நம்மளோட அவியல் தயார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கேப்சிகம் ஃப்ரை. ஸோ இதுக்கு வந்து நம்ம பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஹீட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகத்தை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கேப்சிகத்துக்கு மேலேயே நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா இந்த கலர் வர அளவுக்கு, டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அவ்வளோதான், ஈஸியான கேப்சிகம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓணம் ஸ்பெஷல் சாம்பார் தான். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் நான் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெண்டைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறங்காட்டி நம்ம இந்த வெண்டைக்காயில் இருக்கிற ஸ்டிக்கினஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் கடாயில் நான் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பல்லு பூண்டு, ஒரு பீஸ் சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 4 to 5 வரமிளகா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ இது கூடயே துருவன தேங்காயும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் பொடியும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து நான் பருப்பும் தக்காளியும் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை லைட்டாக மசிச்சு விட்டு பூசணிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் நம்ம வறுத்து வச்சு எடுத்தது ப்ளஸ் கத்திரிக்காயும் நல்லா ஆட் பண்ணி இந்த பருப்பு தக்காளி கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஸோ கொஞ்சமாக இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு லிட் வச்சு கவர் பண்ணி அதை கொதிக்க விடுறோம். மீன்வைல் இந்த மிக்சரை வந்து நம்ம ஆற விட்டு அதை வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்துருச்சு. ஸோ அது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக புளி கரைச்ச தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கிறோம். ஆயில் ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறோம். கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான், நம்ம தாளிப்பு தயார். நம்ம தாளிச்சதை இந்த சாம்பாரில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம ஓணம் ஸ்பெஷல் சாம்பார் தயார், ஃப்ரை தயார். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஓணம் ஸ்பெஷல் பாசிப்பருப்பு பாயசம். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு 3 பெரிய பீசஸாக வெல்லம் எடுத்து தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சிக்கிறேன் வெள்ளை பாவாக்கிறதுக்கு.
ஸோ இன்னொரு கடாயில் நான் பாசிப்பருப்பு இந்த மாதிரி தேவையான அளவு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ வறுத்தா அந்த பாசிப்பருப்பை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது கூட தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்டர் ஆட் பண்ணி அந்த பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம குக்கரில் விசில் விடுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி பாவாயிடுச்சு. ஸோ மீன்வைல் ஒரு கடாயில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி இந்த பாயசத்துக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பும் திராட்சையும் போட்டு வணக்கி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் ஃபுல்லாக ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை நான் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு வெந்துருச்சு. ஸோ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த வெள்ளைப்பாவை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நல்லா அந்த வெள்ளைப்பாவையும் பயிரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா தேங்காய் பால், ஸோ அதையும் இந்த பாயசத்தை கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இந்த பாசிப்பருப்பு, வெல்லம், தேங்காய் பால் மிக்ஸ்சர் நல்லா கொதி வர டைமில் கொஞ்சமாக கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ வாங்க நம்ம ஓனசத்யாவை சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த ஓணம் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. எங்கேயுமே வெளியே போய் செலிப்ரேட் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலையே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கூட்டு வச்சு மதிய மீலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓனசத்யாவில் டிஃப்ரெண்ட்டான பொரியல் வச்சு ஃபுல் மீல் சாப்பிட்றது எப்போயுமே ஒரு வழக்கமாக வச்சுருப்போம். ஸோ இது எந்த இயருமே நாங்கள் மிஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது கூடயே பார்த்தீங்கன்னா நாங்கள் அடிஷ்னலாக செஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொரியலில் இன்னொரு அடிஷ்னலாக காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருந்தோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்பளம் பொரிச்சிருந்தோம், அதுக்கப்புறமா வடை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், ப்ளஸ் பழமும் வச்சுருந்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோரும் அடிச்சிருந்தோம். ஸோ இதெல்லாமே நாங்கள் அடிஷ்னலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இந்த ஒரு ஃபுல் மீல்ஸை வாழை இலையில சர்வ் பண்ணி அந்த மதிய மீலில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றது ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான விஷயமும் ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமும் கூட. ஸோ ஆன் த கோல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் தயிர் ஆர் மோர் ஆட் பண்ணி இந்த மீலை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமமாக எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்காட்டி அன்றைக்கி நம்மளோட ரைஸ் இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வெஜ்ஜீஸ் எல்லாமே ஃபுல்லாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ஓணத்தை ரொம்பவே ஸ்பெஷலாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இந்த ஓணத்தன்னைக்கு நம்மளோட ஒரு பிரதரை கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அவரோட ரிவ்யூஸ் என்ன அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கூட்டோட வடை பாயசத்தோட இப்போ நான் ஓணம் சத்யா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது, வாங்க பார்க்கலாம். சாம்பார் நார்மல் சாம்பாராக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரளா ஸ்டைலில் சூப்பராக இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கூட்டு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேரளா ஸ்டைலில் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி சூப்பராக செஞ்சுருக்காங்க. எல்லா வெஜிடேட்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட் அ டைம் எல்லா வெஜிடேட்ஸுமே சாப்பிட்டோன்னே எனக்கு பாதிவே நிறைஞ்சிருச்சு. ஸ்பெசிஃபிக்காக இதில் பார்த்தீங்கன்னா சில கூட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, நான் இதுவரை ட்ரை பண்ணாததும் இருந்துச்சு. இது சேனக்கிழங்கில் செஞ்ச கூட்டு இனிப்போ காரமோ கலந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இது ஒரு பச்சடி. இதில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், சேனக்கிழங்கு, கேரட்லாம் போட்டு தயிர் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாகவே வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்ருப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. இது கேப்சிகம் செஞ்ச ஒரு பொரியல். இந்த கேப்சிகம் பொரியலை நானும் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நானே சாப்பிட்டு கொஞ்சம் ஐடென்டிஃபையே பண்ண முடியல. அவங்க சொல்லி தான் எனக்கு இது கேப்சிகம்னே தெரிஞ்சு. இது ஃப்ரை ஆகி கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் புளிப்பாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது.
ஸோ நாங்கள் வந்து ரிவ்யூஸ் ஃபைனலாக சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பட் அவர் வந்து இன்பிட்வீனே வந்து இந்த பொரியலெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கவும், ஸோ அவரோட டாக்கை கேட்கலான்னு பார்த்தோம். பட் அவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் தான். ஸோ ஸ்வீட் பார்த்தோன்னா அவருக்கு கொஞ்சம் குஷியாகிட்டாரு. வெற்றிகரமாக நம்ம சத்யா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்களே ஆலோசிஷன்ஸ் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆலோசிஷன். Thanks for watching our version. Thank you and bye for now.